மக்களை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வட மாநிலங்களில் குறிப்பாக குஜராத், ராஜஸ்தான் போன்ற ஊர்களில் நிறைய சிறுதானிய மாவுகளை ரொட்டியாக சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டை தவிர்த்து வட மாநில மக்கள் அதிகமாக சாப்பிட்றாங்க. அப்படியான குஜராத் பகுதிகளில் மக்காச்சோள ரொட்டி சாப்பாடு ரொம்ப பிரபலம் வாய்ந்தது. மக்காச்சோளத்தில் ரொட்டி செஞ்சு அந்த ரொட்டிக்கு ஒரு சுவையான கத்திரிக்காவிலே வந்து ஒரு குழம்பு போல் வந்து ரிங்கன் மசாலா அப்படிங்கிற ஒரு மசாலா வகையும் செஞ்சு சாப்பிடக்கூடிய குஜராத் மக்களோட ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு வகையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. அல்லிருங்க ரவுண்டா பண்ணணும். அது நல்ல பழைய ஆளுக்கு உள்ள இருக்கு. சீக்கிரம் வந்துருங்க. அவன் 2 நாள் நீங்க வரல, அதனால கோதுமை நம்ம அரைச்சி செஞ்சோம்னா அந்த மாவு நல்லா இருக்கும். சாப்பாடுங்கிறது எங்க பண்றோம்? இப்படி இடத்துல தான் பண்றோம். இதாங்க மக்காய் ரொட்டி, மக்காச்சோள ரொட்டி, வெள்ளை மக்காச்சோள ரொட்டி. வட மாநிலத்தில் குஜராத்தில், ராஜஸ்தானில் எல்லா இடத்துலையும் இப்படி தான் மரத்துக்கு அடுப்பு இருக்கும். அவங்களோடைய எங்கேயே செஞ்சு அப்படியே தட்டில் வச்சு கொஞ்சம் குழம்பு ஊற்றுமா. இது பேங்கன் மசாலா அப்படிம்பாங்க. இந்தியில் பேங்கன் மசாலா, குஜராத்தியில் வந்து ரிங்கன் மசாலா, ரவையான்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும். ரிங்கன் மசாலா இது எப்படி இதை பக்கத்தில் வச்சுக்கிற வேண்டியதான். இதை எடுத்து இப்படி பக்கத்தில் இந்த பக்கத்தில் வச்சு ஆறுறதுக்காக ஒன்று உள்ளே இருக்குது. இதை எப்படி ஒடிக்கணும். இப்படி ஒடிச்சு ஒரு 4 துண்டாக்கி அப்படி துவாரத்தில் வச்சுக்கிட்டு இதில் ஒன்று ஒன்றா அப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து இந்த மசாலையில் அப்படி தொட்டு இந்த மசாலையில் அப்படி தொட்டு மறந்துட்டோம். ஓ, இதில் தயிர் ஊற்றணுமாம்மா? கொஞ்சம் காரம் இருக்காது. ஓ, காரத்தை கம்மி பண்ணால் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிடுவீங்க. அவங்க இந்த புளி சேர்க்க மாட்டாங்க. யாருங்க சார்? கர்நாடகாரங்க புளி சேர்க்க மாட்டாங்க. புளி சேர்க்க மாட்டாங்களா? அதுக்கு என்னன்னா தயிர் கொஞ்சம் இல்லை. சார் சார் இப்போ வந்து இந்த மக்காச்சோள ரொட்டி வந்து பிரதான பாரம்பரியமான ஒரு உணவு வட மாநிலங்களில். இது போல இன்னும் சிறுதானிய உணவுகளை அதிகம் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப எடுத்துக்கிறாங்க. அங்கே கேப்பை, கம்பு, வெள்ளைச்சோளம், மக்காச்சோளத்தில் இது மஞ்சள் வருது, மஞ்சள் மக்காச்சோளம். இப்படி சிறுதானியங்களை மாவு அரைச்சி இப்படி டீம்லேயே செஞ்சு சாப்பிட்றாங்க. அதுல போட்டு இது மட்டும் கிரேவி மட்டும் என்ன பிடிக்குதோ அவங்களுக்கு கலாச்சாரப்படி என்ன சாப்பிடுறீங்களோ அதை செஞ்சுக்கிடுவாங்க. ரொட்டில் செய்யறது இப்படித்தான். எந்த மாவாக இருந்தாலும் இப்படி தான் செய்யுது. அப்போ அதிகமாக சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிடுவாங்கலாம் கிடையாது.
அப்படி கிடையாது, கோதுமை ரொட்டி தான் கிடையாது. கிடையாது. இது போல நிறைய சிறுதானிய ரொட்டிகளும் சிறுதானிய ரொட்டிக்கு தான் ரொம்ப விலைங்க ஹோட்டல். ஆ, கம்பரிசி ரொட்டிக்கு ரொம்ப டாப் விலைங்க. ஆ, அதுக்கடுத்து மக்கா. ஆ. பஞ்சாப் ஹரியானாவில் போங்க, மக்கா ரொட்டி தான், மக்கா ரொட்டி சாப்பிட்றீங்களா அப்படிம்பாங்க. ம், ம், ஆமாம். ம். அங்க அரிசி சாப்பாடு ரொம்ப குறைவு தான். அரிசி சாப்பிடுவாங்க, அவ்வளவு சாப்பிட மாட்டாங்க. ம், ஒரு டிஷ், ஒரு சின்ன ஒரு டிஷ் மாதிரி வர மாதிரி அதை மட்டும் சாப்பிடுவாங்க. அது டால் பாத் அப்படிம்பாங்க. ம், பருப்பும் சோறும் ம், எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் போல பருப்பு சோறு சாப்பிட்டு எந்திரிக்கிறது. ம், அங்கே ஒரு பழக்கம். ம். மெயினா இது போல சிறுதானிய மாவு ரொட்டி தான். மாவு ரொட்டி ம், அதிகமாக கம்பரிசி ரொட்டியும் சோளரிசி ரொட்டியும், நம்ம அரிசி இருக்குல்ல, நெல்லரிசி இருக்குல்ல, நெல்லரிசியும் ரொட்டியாக தான் செய்கிறாங்க. ம். நீங்க சாப்பிடுங்க. ஆமா சாப்பிட்றேம்மா, சாப்பிட்றேம்மா. ஆ, அப்படி நீங்களும் மக்களே முதல் முறையாக வந்து மக்காச்சோள ரொட்டி சாப்பிட்றேன். எங்கள் விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கிற குமராபுரம் தங்கம் சாரை வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அவங்க வீட்டில் எப்பயுமே வந்து சிறுதானிய உணவு வகைகள் சாப்பாடு தான். சிறுதானிய மாவு அரைச்சி ரொட்டி செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் தான் அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. அவங்க வீட்டில் இன்றைக்கி நம்ம சேனலுக்காக மக்காச்சோளத்தில் ரொட்டி செஞ்சு அவங்க ஊர் குஜராத் பகுதியில் செய்யக்கூடிய ரிங்கன் மசாலா, அந்த சிகப்பு கத்தரிக்காயில் செய்யக்கூடிய ரிங்கன் மசாலா, அதை ஒரு கிரேவியாக வச்சு தொட்டு சாப்பிட்றாங்க. முதல் முறையாக ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. இந்த கத்திரிக்காய் இப்படி 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 எடுத்து ஒரு பாதை எடுத்து இப்படி சாப்பிடுங்க. மீன் சாப்பிடுவீங்க இல்லை? ஆமாங்க சார். அப்படி நினச்சிக்கோங்க. இந்த இருக்குல்ல ஒன்று ஒன்றும் நாங்கள் இதை ஃப்ரையாகவும் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்கு. ம். எனக்கு இது போல் இந்த ரிங்கன் மசாலாங்கிற ஒரு இந்த கிரேவியும் இதுவரையும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, சாப்பிட்டதும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். காரம் தேவைன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கிடுவாங்க. ரொம்ப காரம் இருக்கா? இல்லைம்மா, காரம் கிடையாது. காரம் இருக்காது. வெளியேன்னு சொல்லுவாங்கல்ல, இது வெளியே கிடையாது, வீட்டுக்குள்ள தாங்க. என்ன வீட்டுக்குள்ள தாங்க தம்பி? அது அப்படித்தானே, பசி அவ்வளோ எடுக்காது அப்படிம்பாங்க. என்ன சந்தோஷம்.